நான் அப்படியே லைவாவே எடுத்து போடுறேன். நான் எப்படி கட் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு லைவாவே எடுத்து போடுறேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பிளவுஸ் வந்துச்சுன்னா அவங்களுடைய அளவு பிளவுஸ் வச்சு ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் எடுத்துக்குவேன். அந்த மெஷர்மெண்ட் வந்து அந்த பிளவுஸுக்கு ஒரு பிளவுஸ் தான் நான் தைப்பேன். அவங்க ஒரு 5-6 பிளவுஸ் கொடுக்குறாங்க, 10 பிளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ் மட்டும் தைச்சிட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து நான் அப்படியே நோட் பண்ணிக்குவேன். தென் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் ஒரு பிளவுஸ் மட்டும் தைச்சு கொடுத்து பார்க்கறது, அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா அதே மெஷர்மெண்ட் வச்சு நான் வந்து தைச்சிருவேன். இல்லை ஒரு இன்கேஸ் ஏதாவது ஒரு லூஸ் இருக்கு, ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கு வித்தோடைய ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம். அவங்க ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து எச்சா கேட்குறாங்க, கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே ஒருத்தர் கொடுக்குறாங்க பிளவுஸ்னா எடுத்தோடனே நீங்கள் 4 பிளவுஸும் கட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு பிளவுஸு, ஆனால் நான் இதோட மெஷர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கனால நான் என்ன அளவு இதுக்கு எடுத்துருக்கணும் அதே மெஷர்மெண்ட் நான் வச்சுக்குவேன். ஸோ இப்போ நான் வந்து பிளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். பிளவுஸ்ல நெக் வித் எவ்வளோ வச்சிருக்கேன்னா 2.5 இன்ச் வச்சிருக்கேன். இவங்களுக்கு 2.5 இன்ச்சு. ஷோல்டர் அளவு 5.5, ஷோல்டர் அளவு 5.5. ஆம் ஹோல் ஹைட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5.5. ஸோ நமக்கு ஷோல்டரும் 5.5, ஆம் ஹோல் ஹைட் 5.5. இந்த ஷோல்டர் அளவு ஆம் ஹோல் ஹைட்டும் வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியான அளவு தான் வரும். இங்கே 5.5 வச்சிங்கன்னா இங்கே 5.5, இங்கே 6 வச்சா இங்கே 6. சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும். 5.25, 6 இல்லை 5.5, 5.25. ஸோ அவங்களோட உடம்ப சைஸை பொறுத்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா அளவுகள் வந்து மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ இப்போ பேக் நெக் எவ்வளோ வருது, பேக் டெப்த் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ டெப்த்து என்ன இருக்கோ அந்த அளவுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சுக்கலாம். பேக் டெப்த் வந்து நம்ம லாஸ்ட் இதில் வந்து 8 இன்ச் வச்சுருக்கோம். அவங்க ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி கேட்டிருந்துருக்குறாங்க. ஸோ அதனால் 8 இன்ச் வச்சுருக்கோம். இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு அவ்வளோ விட்டுருக்கோம். இங்கே 2.5 தான் விட்டுருக்கோம். ஆனால் இங்கே நல்லாவே நம்ம பேக் நெக்கை வந்து ஒயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ப்ளவுஸில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நம்ம அதே மாதிரி தான் வந்து பழைய ப்ளவுஸில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸில் பண்ணியிருக்கனால ஸோ நம்ம அதே அளவே பண்ணிக்கலாம். பாடி லூஸ் பார்த்துட்டிங்கன்னா 9.5. இதில் 1 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்கு வசரம் இங்கே 1 இன்ச் இது பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட ஹிப் சைஸ் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த கர்வ் வந்து 1 இன்ச் வச்சா போதும். அவங்களுக்கு கொஞ்சம் பாடி இருக்கவங்களுக்கு 1.25 வைக்கலாம். 1.5 வேண்டாங்க, பின்னாடி வந்து தூக்கிட்டு நிற்கும். உங்களுக்கு 1.5 வச்சிங்க அப்படின்னா பின்னாடி தூக்கிட்டு நிற்கும். நிறைய பேருக்கு பின்னாடி தூக்கிட்டு நிற்குதுங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் 1, 1.25 மாற்றிக்கிங்க.
1.5 வைக்க வேண்டாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா தயவுசெய்து அதை அளவு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கட்டிங் முடிஞ்சிடும். ரொம்ப குழப்பிட்டு இருக்க தேவையில்லை. நமக்கு வந்து இவங்களுக்கு எச்சு வைக்கலாமா கம்மி வைக்கலாமா அப்படிங்கிற யோசனை நம்ம ரொம்ப குழப்ப தேவையில்லை. ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் ஹைட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற அளவு ப்ளவுஸ் வச்சு நம்மளால பல நேரங்களில் உறுதி பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நேரம் அளவு ப்ளவுஸு நல்லா இழுவை கொடுத்து லூஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கிராஸ் கட்டிங் போட்டோம்னா அடுத்ததான் அதுவும் கொஞ்சம் இழுவு கொடுத்து லூஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட் ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஒரு 13 மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதே 13 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு 14 வரைக்கும் அது இழுவை கொடுக்கும். ஏன்னா கிராஸ் இல்லைங்களா, அதனால் இழுவை கொடுக்கும். ஸோ அங்கே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு குறைச்சி கொடுக்குற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா. அது எப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஹைட்டை பொறுத்து அவங்களுடைய அந்த ஃப்ரண்ட் ஹைட்டுங்கிறது மாறும். இப்போ இது நம்ம லைனிங் கிளாத் கிட்ட கட் பண்ணுறோம் அப்படின்னால ஸ்லீவுக்கு வந்து 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும். ஏன்னா அடித்து திருப்பிக்கலாம். ஸோ இங்கே ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வெளியில் தள்ளி பண்ணணும். அதனால இங்கே 1/2 இன்ச் தள்ளி இதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன, இது இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எடுத்த அளவு என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸ்லீவ் லென்த்தில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். ஸ்லீவ் ஷார்ட் வந்து 3 இன்ச்சு. இதோட 1 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதாவது 730 அளவு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இது பார்த்தீங்களா, அவங்க போட்டிருக்க ப்ளவுஸை விட இது வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். இதனுடைய ஷார்ட்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ச் கொடுத்துருந்தேன். ஆனால் அது 2.5 இன்ச்சாக மாற்றணும். ஓகேங்களா. எதுக்காகனா உள்ளே இழுக்குதுன்னாங்க. ஸோ ஓகேங்களா. இப்போ ஸ்லீவ் வந்து உள்ளே இழுக்குதுங்கிற பட்சம் நம்ம ஸ்லீவ் ஷார்ட்டேஜை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், குறைக்கிற அளவை வந்து குறைச்சிக்கணும். அதை வந்து இப்போ 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு கொடுக்குறோம்னா 2.5 இன்ச்சாக மாற்றிக்கலாம். 7.5 இன்ச் இருக்குது. இப்போ 7.5 இன்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 இன்ச்சு நம்ம குறைச்சிக்கிறோம் 5. ஓகேங்களா. ஸோ இது போதும் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த இழுக்கிற பிரச்சனை வந்து வராது. இவங்களுடைய கையினுடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேக் சைடு இதுதான் நம்ம செக் பண்ணணும். இதனுடைய சுற்றளவு எவ்வளோன்னு. இது 8.25 வரும். 8.25 அரை போயிடும். ஏன்னா அரை வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கோசரம் அரை போயிடுங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கோசரம் அரை போயிடும். அப்போ 8.25 இங்கே வரணும். 8.25க்கு நீங்கள் 8 வச்சா போதும். 1/4 இன்ச்சு நம்ம இதில் மேலே ஏறி போகிறதுல போயிடும். இப்போ இது என்ன பண்ணுறோம்னா இதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 4ஆக டிவைட் பண்ணிக்கிங்க. இதில் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த 3ல் முடிச்சிடுங்க. ஓகேங்களா. ஸோ செகண்டு இந்த 2க்கு முன்னாடி நடுவுக்கு முன்னாடியே கொஞ்சம் உள்ளே போய் இதில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இடம் ஒரு 1 இன்ச் 3/4 இன்ச் வரைக்கும் கேப் வந்தால் போதும். இப்போ கையோட எண்டில் என்ன லூஸ் இருக்குங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சுது.
எங்கெங்க வந்து நமக்கு வந்து இது ஜாயின் இது கட் மார்க் போட்டுக்கணும். சென்டர் பாயிண்ட் கட் மார்க் போட்டிங்கன்னா தான் நீங்கள் அந்த இடத்துல ஜாயின்ல கரெக்டாக வைக்கிறோம் நம்ம சென்டர் பாயிண்ட்டுங்கிறது தெரியும். அடுத்ததான் நம்ம வந்து இந்த உள்ள கை வந்து குழி வாங்கி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்கு அதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஃப்ரண்ட் சைடுங்கிறது தெரியும். இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எது ஃப்ரெண்டுன்னு ரொம்ப நேரம் யோசிக்கணும். நம்ம அது கட் மார்க் போட்டோம்னா டக்கு டக்குன்னு நம்ம அடுத்த வேலையை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்கு இதுவே போதும். இப்போ ஃப்ரண்ட் சைடு இது கட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக் சைடு மார்க் பண்ணணும். பேக் சைடை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்ன அளவு இருக்கோ அந்த அளவை சுற்றி வர மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கூட நீங்கள் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் கட்டிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வந்து பழைய அளவில் என்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 6.25 வச்சுருக்கேன். ஸோ 6.25 அளவுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் அளவு ப்ளவுஸ் வச்சு இது பண்ணணும். நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா லைவாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் அப்படியே வந்து நான் என்ன எவ்வளோ அளவு எழுதுனேன் போனதில் என்ன அளவு எடுத்துடணும் அதை அப்படியே நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து நம்ம அந்த அளவே அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ 6.25 எடுத்துட்டோம். இது எந்த அளவுக்கு வளையணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கொக்கி பட்டி சைடு பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மட்டும் முன்ன பின்ன வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு இப்போ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களுடைய ஓல்டு பிளவுஸினுடைய கர்வ். நம்ம இதை கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதனுடைய அளவு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த அளவு அப்படியே வச்சுக்கோம். இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதில் 5 வச்சுருக்கேன் பழசில். சரி ஒரு 5 வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் பழசில் வந்து 5 தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதே அளவாக வச்சுக்கலாம். இந்த அளவு நம்ம வந்து இந்த சைடு அளவு பார்த்து வைக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து 12 அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதுலேருந்து ஒரு 2.25 இதுலேருந்து 12 இந்த இதுக்கும் இதுக்கு உள்ள கேப் வந்து 2.5. ஓகேங்களா. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உள்ளே வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரண்ட் கை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு உள்ளே குறைஞ்சிடலாம். ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட்டுக்கானது ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சது. இதில் அங்கங்கே கட் மார்க் போட்டுக்கலாம். எங்கே தையல் வேணுமோ அங்கங்கே நீங்கள் நீடியெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம மெயின் கிளாத் வச்சு கட் பண்ணி எடுக்கணும். பட்டிக்கான துணி வந்து நம்ம தைக்கும் போது நம்ம கட் பண்ணால் போதும். ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம துணி வந்து பட்டிக்கு இதிலே கட் பண்ணால் போகலாம். இது போதும். நம்ம தைக்கும் போது எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு இதில் எங்கெங்கே நம்ம பீஸ் வைக்கிறோங்கிறது வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரைப் லைன் தான் நம்ம போடுறோம். ஸோ அதனால் கைக்கு கண்டிப்பாக இந்த லைன் இப்படி தான் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குறுக்க போடுற மாதிரி போட்டுறக்கூடாது. நீங்கள் இதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க பீஸு உங்களுக்கு பத்தல அப்படின்னா. இது கிராஸ் அவ்வளோதான். இது கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வர்றது நம்ம பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு போடும்போது கண்டிப்பாக மடிப்பு சைடு தான் போடணும். பேக் சைடு போடும்போது இப்போ இதில் வந்து நான் ஒரு சின்ன பீஸ் வச்சுருந்தேன். அதை மறக்காமல் வச்சுக்கோங்க. அதை ஜாயின் பண்ணிவிட்டு அது இல்லாமல் இதுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் பீஸ்லையும் பண்ணிக்கோங்க. இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது ஸ்ட்ரைட் வேணா ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க. கிராஸ் வேணா கிராஸ் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா விட்டா போதும். இதே வந்து உங்களுக்கு துணி நகர்ந்து போகிற மாதிரி இருக்க துணி அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் 3/4 இன்ச் பக்கமாகவே விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிங்க. ஏன்னா நகர்ந்து போகும்போது அது இழுவது கொடுத்து ஒரு பக்கம் இழுத்துட்டு இதாயிரும். அப்புறம் கடைசியில் பத்தாமல் இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இது நம்ம பட்டிக்கு கட் பண்ணிக்குவோம். பட்டிக்கு தென் நம்ம வந்து உள்ள வந்து முன்னாடி கொக்கி பட்டி வீ பட்டிக்கலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.